பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் கர்த்தரை அனுதினமும் தேடுகிறேன். காலையில் எழும்பி ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன். வேத வசனத்தை தியானிக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் என் குடும்பத்தில் இருக்கிறாரா இல்லையா? என்னுடைய காரியங்கள் ஜெயமாய் நடக்கிறதா நடக்கவில்லையா? நான் தோற்று போவேனோ? என்னுடைய பலவீனத்தினால் நான் பலன் இழந்து போவேனோ? ஆண்டவர் என்னோடு கூட பயணிக்கவில்லையே, நான் என்ன செய்வேன்? என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்பொழுதும் மாறும் என்று அநேகர் தேவ சமூகத்தில் பல கேள்விகளோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன், நீங்கள் பயப்பட தேவை இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில், உங்கள் தொழில்களில் நான் கூடவே இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு, நான் தேவனை ஆராதிக்கிறவன், நான் தேவனை துதிக்கிறவன், நான் தேவனோடு நடக்கிறவன், ஆனாலும் என் குடும்பத்தில் ஆண்டவர் இல்லையே, என் சமூகத்தில் ஆண்டவர் இல்லையே, என்னோடு கூட ஆண்டவர் வரவில்லையே, நான் போகிற இடமெல்லாம் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய போராட்டத்துக்கு, என்னுடைய வியாதிக்கு எப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப்படும்? கர்த்தர் என் பக்கம் இருப்பாரேயானால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காதே, இந்த பாடுகள் வந்திருக்காதே, இந்த சோதனைகள் வந்திருக்காதே. ஆண்டவர் என் பக்கத்தை விட்டு அவர் போய்விட்டாரா? என்னை விட்டு அவர் கடந்து போய்விட்டாரா? இப்படி பல கேள்விகளோடு அநேகர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எங்கும் போகவில்லை, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்கள் கண்களுக்கு அது தெரியவில்லை, நான் உங்கள் குடும்பத்தில் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு மறைவாக சத்துருவானவன் பல திட்டங்களை தீட்டி உங்களை வீழ்த்துவதற்கு அவன் எத்தனை பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த திட்டங்களையே நான் முறியடித்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த சக்திகளும் எழும்பக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவானவன் கரம் உயர்த்தக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த சத்துருவும் குற்றப்படுத்தக்கூடாது என்கிற நோக்கத்தோடு நான் உன் படகில் அமர்ந்திருக்கிறேன், நான் உன் படகில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. உனக்காக உன் மத்தியில் நான் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். உன் காரியம் ஜெயமாய் மாறும். நீ வேண்டிக் கொண்ட அனைத்து விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதித்தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நான் உன் நடுவில் இருக்கிறேன். அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் ரட்சிக்கக்கூடிய தேவன், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கக்கூடிய தேவன். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூர்ந்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் போய் அமர்ந்து கொள்வேனே, ஆனால் அந்த குடும்பம் கம்பீரமாய் மகிழ்ந்து களி கூறும். ஒரு கம்பீரத்தின் ஆனந்த சத்தம் அந்த குடும்பத்தில் வெளிப்படும். நான் அந்த குடும்பத்தில் தங்கி தாபரிப்பேன். நான் உங்கள் குடும்பத்தில் வரும்போது உன்னுடைய ஆக்கினைகள் எல்லாம் அகற்றப்படும். உன்னுடைய சத்ருக்கள் எல்லாரும் விலங்கி போவார்கள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி உனக்கு தீங்கு வருவதில்லை. நீ இனி தீங்கை காணாதிருப்பாய்.
உன்னை தீங்கு பயன்படுத்தி உனக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத சக்திகள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறும். உன் ஆக்கினைகளை கொண்டு வந்து போடுகிற பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள் உன் குடும்பத்தை விட்டு விலகும். உனக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய சத்ருக்கள் உன் குடும்பத்தை விட்டு அழிக்கப்பட்டு போவார்கள். காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் வாசமாய் இருக்கிறார். அவர் வாசம் பண்ணும்போது அந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கம்பீர சத்தத்தோடு, கம்பீர முழக்கத்தோடு, கம்பீர ஆனந்த களிப்பாய் நீ தேவனை துதித்து மகிழ்ந்து பாடக்கூடிய அந்த நாட்கள் வரப்போகிறது. உன் குடும்பத்தில் தேவ சத்தம் ஒலிக்கப் போகிறது. சத்ருவின் அகங்காரம் முறியடிக்கப்பட்டு, சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு உன் குடும்பத்தில் தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய பிரசன்னம் உன் குடும்பத்தில் உலாவப் போகிறது. காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார், உன் பிள்ளைகள் நடுவில் இருக்கிறார். நீ போகும்போது வரும்போது அவர் உன் பக்கத்தில் உனக்கு துணையாய் அவர் வந்து கொண்டிருக்கிறார். நீ பயந்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவதற்கு உன் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சியோடு, ஆண்டவரே நீர் என் பக்கத்தில் வாரும், என் பக்கத்தில் உட்காரும், என்னுடைய காரியங்களை பொறுப்பெடுத்து கொள்ளும், என் குடும்பத்தில் நடுவில் வாசமாயிரும் ஆண்டவரே, நீர் என் குடும்பத்தை விட்டு போகாதிரும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் நான் வந்து தங்கி தாபரிப்பேன். நான் அங்கு வரும்போது இருளுக்கு அங்கு இடமில்லை, அந்தகாரத்துக்கு அங்கு இடமில்லை. நீதியின் சூரியன் அந்த குடும்பத்தில் உதிக்கும் போது பெரிய வல்லமைகள், பெரிய கிரியைகள் உன் குடும்பத்தில் நடைபெறும். இரவும் பகலும் நீ என்னை தியானித்து கொண்டிருக்கிறாய் அல்லவோ, உன்னை பாதுகாப்பதற்காக தூத சேனைகளுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். தூதர்கள் உன் குடும்பத்தில், உன் பக்கத்தில், உன்னோடு கூட அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். வெட்ட வேண்டியவைகளை வெட்டி, வீழ்த்த வேண்டியவைகளை வீழ்த்தி உன் பக்கத்தில் ஜெயத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார், உன் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நீ பலமாய் பிடித்து கொள்வாயானால் ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய். இன்றைக்கு உன் மத்தியில் உலாவுகிற தகப்பன் சொல்லுகிறார், மகனே உனக்கு விடுதலை உண்டு, மகளே உன் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும், உன் குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்தவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கீங்க ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கு சுகபல ஆரோக்கியத்தோடு திடமாய் தைரியமாய் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எந்த சத்ருவும் எங்களை தொட முடியாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் பயப்பட தேவையில்லை, நான் அழிந்து போக மாட்டேன், நான் ஜெயம் கொள்வேன். கர்த்தர் என்னோடு கூட என் கரத்தை பிடித்து அந்த பரம கானானிக்கு நோக்கி தேவன் என்னை வழிநடத்தி கொண்டு போகிற மேலான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யட்டும். அந்த குடும்பத்தில் தேவன் உலாவி அவர்கள் நடுவில் வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.